தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவோம் எனும் பொழுது அவனுக்கு கடவுள் போன்ற துணையை உருவாக்குவோம் என்று கடவுள் தீர்மானிக்கிறார். திருமறை ஆதாரப்படி கண்ணால் காண்கிற கடவுள் யார் தெரியுமா? அல்லையா சொல்லுங்க, யாரு யாருங்க? கண் கண்ட தெய்வன்றமே. நம்ம இந்தியாவில் அதை விட்ட திருப்பி தலைகளை போட்டுக்கிறோம். கணவனே கண் கண்ட தெய்வன்ட்டோம். ரியல் ஃபேக்ட் அது கிடையாது. ஏசேர் என்கிற சொல் பதப்படி பார்த்தால் துணைவியே மனைவியே கண் கண்ட தெய்வம். கடவுள் தான் இருந்தால் இந்த ஆதாமுக்கு எவ்வளவு நிறைவாழ்வை கொடுப்பாரோ அதற்கு ஏற்ற இடத்துல ஒரு பெண்ணை உருவாக்குறார். அதான் ஏசேர் சொல்லின் பொருள். கடவுள் துணையை உருவாக்குகிறார். அப்படியானால் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கடவுள் துணை போன்ற